இன்னைக்கு எபிசோட்கான ஹாட்ஸ்டார் ப்ரோமோவை பார்க்கும்போது துஷாரும் கமருதுன்னு திருப்பி அடிச்சுக்க போற மாதிரி போறானுங்க. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா விட்டு இருந்தா அவள் தான் கை கலப்பாயிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ப்ரோமோ பார்க்கும்போது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் விஜய் சேதுபதி அப்போ ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார் பாருங்க. அதாவது மக்களை பார்த்துக்கோங்க, எல்லாம் கவனிச்சுக்கோங்க, அவங்க வெளியே வந்து ஷோ பார்க்குறோம்னு நினைச்சாங்கன்னா அது அவங்க கிட்ட தான் இருக்கு, ஸோ நீங்க பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட சொல்றாரு. சார் என்ன சார் மாத்தி பேசுறீங்க? நேத்தைக்கான எபிசோட்ல நீங்க என்ன சொன்னீங்க? அதாவது நான் மக்கள் ஓட்டு போடுற வெளியெடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன், நான் எப்போ வேணா எனக்கு தோணுச்சுன்னா எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி நேற்று நீங்க தானே சொல்லிட்டு போனீங்க. இன்னைக்கு திடீர்னு வந்து மக்கள்கிட்ட பொறுப்பு கொடுக்குறீங்க. ஏன் நீங்க தான் பண்ணுங்க, நீங்க தானே சொன்னீங்க எனக்கு தோணுச்சுனா, அதாவது எங்க தைரியம் என்ன நாங்க காம்பவுண்ட் சொன்னீங்கல்ல, உங்க கண்ணு முன்னாடியே ரெண்டு பேர் திருப்பி அடிச்சுக்கிறானுங்க. விட்டு இருந்தா ரெண்டு பேர் சீரியஸ்லி அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. துஷார ஒருத்தவங்க கையை பிடிச்சி இழுக்கிறாங்க, அப்படியே பாயிராப்புல துஷார். கமருதீன் வந்து எங்க அவனை விடுங்க என்ன பண்ணாரு பார்க்கல, முறுக்கிட்டு வராரு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. டேய் யாரா நீங்க ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கமருதீன் துஷார் வர வாரத்தில் கண்டிப்பா கை கலப்பு பயங்கரமா ஆயிடும் அப்படின்ற மாதிரி தோணுது. இதுல விஷயம் தெரியுமா, கமருதீனுக்கு வாய் சுத்தமா சரியே இல்லை. அவர் வந்து என்ன வேணா பேசல, இஷ்டத்துக்கு பேசலாம். கமருதீன் ஒரு பக்கம் பேச, துஷாருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மள கேம் ஆட சொல்லிட்டாங்க, நம்மள வந்து வெளியே தெரியணும் அப்படின்னா அவனுக்கு வந்து சண்டை போறதா ஒரே வழி அப்படின்ற மாதிரி துஷார் நினைச்சிட்டு இருக்கான். நீ பாயிண்ட வச்சாலே போதுண்டா அப்படின்ற மாதிரி தான். அது எங்களுக்கு புரியவே இல்லை. போன சீசன்லாம் பார்த்தானுங்களா இல்லையா? போன சீசன்ல எதுக்கு சண்டை வரல பெருசா, அதை கை கலப்பு எதுக்கு ஆகல அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தெரியுதா தெரியலன்னு தெரியல. ஒரே ரீசன் போன சீசன்ல சண்டை வராது கை கலப்பு வராதுக்கு காரணம் தெரியுமா? பாயிண்ட் வைக்கிறது, பாயிண்ட் பை பாயிண்டா பேசுறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. முத்துக்குமரன், அதுக்கப்புறம் தீபக். ஸோ இவங்களாம் என்னன்னா அந்த சண்டை வரும், அந்த சண்டையில் என்னோட பாயிண்ட் இதுதான், நான் அந்த ஸ்டாண்ட்ல கடைசி வரை நிப்பண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே நவுந்துருவாங்க. திருப்பி அவனை அடிக்கிற ரேஞ்சுக்கு, அந்த சண்டை போடுற ரேஞ்சுக்குலாம் அங்கே போவாது, அது போகவும் கூடாது. ஆனால் இவனுங்களுக்கு என்னன்னா நம்ம வந்து சண்டை போடுறது, அதாவது ஒரு பாயிண்ட் வைக்கிறது சண்டை தான், அது சண்டை போட தான் வெளியே தெரியும்னு நினைக்கிறாங்க. இந்த சீசன் ஃபுல்லாக உள்ள இருக்க எல்லா கண்டஸ்டன்ட்டுமே மைண்ட் செட் அதுவாக தான் இருக்கு. நம்ம வந்து ஒரு பாயிண்ட் வைக்கிறதுன்றது வேற, சண்டை போடுறதுன்னு வேற. இங்கே வந்து எல்லாத்துக்குமே சண்டை தான். ஒரு கருத்தை ரெஜிஸ்டர் பண்ணனாலே சண்டை தான் அப்படின்ற மாதிரி தான் போட்டுட்டு இருக்காங்க. அதுலேயும் கமருதீன் என்ன சொல்றாரு, உன்னோட வளர்ப்பு என்னன்னு இதுலேருந்தே தெரியும், அதாவது பிராடப் எப்படின்னு இதுலேருந்தே தெரியும் அப்படின்ற மாதிரி அது சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து கமருதீன் வந்து சொன்னது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்றது எல்லாருமே சொல்றாங்க தான். அதாவது இது வந்து ரொம்ப பெரிய தப்பு, என்ன இருந்தாலும் அவனோட வளர்ப்பை பற்றி பேசுறது நீ யாரு அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக வரும். நான் தான் சொல்றேன், கமருதீன் இது மட்டும் பேசல, இந்த வீட்டுக்குள்ள எக்கச்சக்கமான வார்த்தைகளை கொட்டி விட்டுருக்காரு. இந்த லாஸ்ட் ப்ரோமோல கூட சொன்னல, இந்த திவாகர் இந்த மேட்டரை வந்து பேசும்போது கூட இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு வந்து பாதுகாப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் ஆக்சுவலா உனக்கு உண்மையிலேயே அவனை பத்தி ஏதாவது பேசணும், கரெக்டா பாயிண்ட் இருக்கு அப்படின்னா அதை பேசு, இல்லைன்னா வாயை மூடிக்கிட்டு அப்படியே இருக்க முடியல. விஜய் சேதுபதி அவர் வெளியே தான் அனுப்பணும். ஆனா விஜய் சேதுபதி வந்து பொத்தாம் பொதுவா மக்கள்கிட்ட வந்து பொறுப்பை கொடுத்துட்டு அவர் நழுவிக்க பாக்குறாருல, இது என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவரை ஹோஸ்டா உள்ள இருக்கவங்க ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்றது இதுல இருந்து கிளீனா தெரியுது. இதுக்கு தான் சொன்னது, ஒரு எல்லோ கார்டு ஒன்று கொடுங்க, ஒரு வார்னிங் ஒன்று கொடுங்க. நீங்க வார்த்தையில சொல்றதை விட ஒரு கார்டு, எதுக்கு கமல் சார்லாம் அந்த கார்டு எடுத்துட்டு சும்மா காமிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சும்மா இது வெத்து வேட்டுக்கா அந்த எல்லோ கார்டு ரெட் கார்டு அதெல்லாம் எதுக்குன்னா அந்த ஒரு மாதிரி ஃபியர் வரும். ஓகே எல்லோ கார்டு ஒரு ஸ்ட்ரைக் நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு பயத்தை வந்து கிரியேட் பண்ணோம். ஆனால் விஜய் சேதுபதி டீமுக்கும் சரி அது தெரியவே மாட்டுது. ஏன் கமல் சார் ஃபாலோ பண்ணதை இவங்க ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? என் வழி தனி வழி அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி தனியாக ஒரு ரூட்டை பிடிச்சி போனோம், அதனால அவர் ஃபாலோ பண்ண விஷயத்தை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்காரு என்னன்னு தெரியல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பேசுறது வேற, இன்னைக்கான எபிசோட்ல பேசுறது வேற. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 ஹவர் ஷூட் போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நேற்றுக்கான எபிசோடு. அது முடிச்சதுக்கப்புறம் சண்டே எபிசோடு எடுப்பாங்க பிரேக்குக்கு அப்புறம். ஸோ ஒரு 5 ஹவர்ஸ் கழிச்சு, அதாவது நடுவில் 2 ஹவர்ஸ் பிரேக் கழிச்சு இப்படி மாத்தி பேசுவாரா அப்படின்றது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. என்ன விஷயம் தெரியுமா, 5 ஹவர் எபிசோடு மட்டும் எடுக்கிறாங்க, ஷூட் பண்றாங்க. அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் தான் நம்மளுக்கு வந்து ஷோவே வருது. ஓகேங்களா, நேத்துலாம் பார்த்தீங்கன்னா 30 நிமிஷமா, அதுக்கு ஒரு 1/2 hour தான் விஜய் சேதுபதி எபிசோடே இருந்திருக்கும். 5 ஹவர்ஸ் ஷூட் பண்ணி அதில் ஒரு 30 minutes தான் கட் பண்றாங்கன்னா அந்த எடிட்டர் எப்படி நொந்து போயிருப்பான்னு பாருங்க. தேவையில்லாத ஃபுட்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, எவ்வளோ ஃபுட்டேஜ் போடக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாங்கன்னு பாருங்க. ஸோ அவ்வளோ ஃபுட்டேஜை ஷூட் பண்ணி தூக்கி வெட்டி குப்பையில் போடுறாங்க. இதுதான் ஒவ்வொரு எபிசோடும் நடக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களால் 5 ஹவர்ஸ் ஷூட் பண்ணி அவனால் 30 நிமிஷம் தான் கொண்டு வரும்போது தான், அப்போ மிச்சம் அவ்வளோ நேரம் ஷூட் பண்ண எபிசோட்லாம் எங்க போகுதுன்னா எல்லாம் குப்பை தான் போகுது. அப்ப அந்த கேள்விகள் எல்லாமே குப்பை மாதிரி தான் இருந்திருக்கு போல. சோ விஜய் சேதுபதியை இங்க சுத்தமா ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்றது இந்த ஹாட்ஸ்டார் ப்ரோமோ பார்க்கும்போது கிளீனா தெரியுது. அந்த மனுஷன் வந்து நிக்கிறாரு, எல்லாம் டிவி ஓப்பன் பண்ணி அதை பார்க்குறாங்க. டிவியில் அந்த இதில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்குல்ல, ஸோ அந்த டிவியில் அவர் வந்துட்டாரு. அவனுங்க பாட்டுன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. சபரி வந்து அண்ணன் வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ணனாவது விட்றா, அவனை அடிக்காம மாட்டானா நான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் துஷார், ஒரு பக்கம் அவ்வளோதான் அவனுக்கு துஷார். ஐயோ எனக்கு புரியலைங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு எப்படி சொல்கிறது, விட்டா 2 பேரும் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு பிக் பாஸ் வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலவர பூமி, ஒரு ரத்த கலவரமாக மாற்றிடுவானுங்க போல. இது திவாகர் தானே சொல்லியிருப்பாரு அந்த டாஸ்க் நடக்கிறப்ப, சார் பிக்
பாஸ் வீடு வந்து ரொம்ப கலவரமாயிடுச்சு சார் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இப்போதான் அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கலவரமாக இருக்கும். இவனுங்களுக்கு அந்த பாடத்தை விஜய் சேதுபதி புகட்டாத வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சூசகமாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு போனார்னா திருத்தவே முடியாது, திருந்தவும் மாட்டாங்க. அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புங்க, எல்லோ கார்டை கொடுத்து பயமுறுத்துங்க. உங்கள் மேலே ஃபஸ்ட்டு பயம் வரணும். அதாவது அவரை எதிர்த்தா மட்டும்தான் அவர் அடிக்கிறாரு அப்படின்னா அது சரியான ஹோஸ்டிங் இல்லைல்ல. விஜய் சேதுபதி எதிர்க்கிறவங்கள திருப்பி அடிக்கிறாரு. ஆனால் இந்த ஷோவில் வந்து ஒருத்தவங்க தப்பாக நடக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்கள எதிர்க்கும் போது வர கோவம், உங்களை மதிக்காமல் நீங்கள் ஷோ பண்ணும்போது உங்களை மதிக்காமல் ஒருத்தவங்க சிரிக்கிறது, ஒருத்தவங்க ஒரு மாதிரி நெக்கல் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு கோவம் வருதுல்ல. அந்த கோவத்தை வந்து கண்டஸ்டன்ட் ஷோவில் வந்து தப்பாக விளாட்றாங்க, அவங்க விளையாட்டு தப்பாகுது, வன்முறையில் ஈடுபடுறாங்க அப்படின்னும் போது அப்பயும் அந்த கோவம் வரணும்ல. அப்போ மட்டும் என் கோவம் வரல. ஸோ நீங்கள் ஹோஸ்ட்டாக இருங்க, உங்கள் கேரக்டரை ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஷோக்கான ஹோஸ்ட்டாக இருங்க. அதில் வந்து நீங்கள் பயாஸ்டாக மாறாதீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அவரோட பர்சனல் ஒப்பீனியன்ஸை ஷோக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுதுங்க. இது சரியே இல்லை. விஜய் சேதுபதி வந்து நின்னதுக்கப்புறமும் அவனுங்க அடிச்சுக்கிறானுங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு மும்முரமாக போகுதுன்னா விஜய் சேதுபதி இங்கே எபிசோடு முடிச்சுட்டு கிளம்பிடுவார். இதுக்கப்புறம் நடக்க போகிற கூத்தை மட்டும் பாருங்கள். துஷாருக்கும் கமருதீனுக்கும் பெரிய ஒரு எப்படி சொல்கிறது வார்னிங் அவர் கொடுத்தா மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் பெரிய வார்னிங்லாம் கொடுத்த மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ரெண்டு பேருமே அந்த அறிவு இல்லை. ரெண்டு பேருமே இவன் வந்து கமருதீன் சொல்கிறார 6th ஸ்டாண்டர்டு, இவரும் 6th ஸ்டாண்டர்ட் தான். கிட்டத்தட்ட ஆறாவது படிக்கிற பையன் கூட கொஞ்சம் அளவுக்கு மெச்சூர்டாக கொஞ்சம் யோசிப்பான் போல. இந்த மாதிரி ஒரு தடவை திட்டு வாங்கிட்டா கூட திருப்பி இந்த திட்டு வாங்கக்கூடாது, என்ன பண்ணலான்னு யோசிப்பானுங்க. இவனுக்கு ரெண்டு பேருக்குமே அந்த பேசிக் இதுவே கிடையாது. கமருதீனை பொறுத்த வரைக்கும் எவன் என்ன இதெல்லாம் இல்லை, எனக்கு கோவம் வந்துச்சா என் வாயிலேருந்து வார்த்தை கண்டமணிக்க கொட்டும். அதே மாதிரி அவன் ஓவரா பண்ணுறான்னா அடிக்க போயிடுவேன் முன்னாடி. அதே மாதிரி துஷாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவனை 6th ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறாங்களா, அதில் தப்பே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு சைல்டிஷ் பிஹேவியர் தான். இப்போ கமருதீன் ஒரு வார்த்தை சொல்லிட்டானா அந்த வார்த்தையை சொல்லி இந்த மாதிரி பேசுறது தப்பு அப்படி. பிக் பாஸ் வீடியோ பொறுத்த வரைக்கும் இங்கே பாயிண்ட் தான் மேட்ரு. ஆட்டோமேட்டிக்காக கமருதீன் தூக்கி வெளியே துரத்தி விட்டுருவாங்க, மக்களே துரத்தி விட்டுருவாங்க. சொல்கிறேன் அவன் பேசுறது எல்லாம் தப்பாக இருக்குது. இந்த மாதிரி என்ன கமருதீன் என்ன எப்படி பேசுறீங்க, என்ன இப்படி பேசுறீங்க, நீங்கள் எப்படி அது எப்படி என்னோட இதை பற்றி பேசலாம், நீங்கள் நான் என்னோட வளர்ப்பு எப்படி அதெல்லாம் நீங்கள் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை, நீ பேசுறது ரொம்ப தப்பாக இருக்குது, இது நான் அகேன்ஸ்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டம் பண்ணுறேன் அப்படின்னு சும்மா ஒரு வார்த்தை ரெஜிஸ்டர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் சேதுபதி முன்னாடி அது போட்டு விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் சேதுபதி வார்னிங் கொடுக்குறாங்கன்னா அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டிஸ்கஷனுக்குள்ள வந்துடும். மக்கள் பார்க்குறவங்களுக்கு கமருதீனை பிடிக்காது, ஆப்வியஸாக கமருதீனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இதான் நடக்கும். ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா துஷாரும் ஈக்குவலாக நான் வந்து வாடா அப்படி சண்டைக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சண்டைக்கு போயிடறானுங்க. அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு ரெட் கார்டுன்னு கொடுத்தா ரெண்டு பேரும் கொடுத்து தான் வெளியே துரத்துவாங்க. எப்பவுமே சண்டை இப்போ ஒருத்தன் போறான்னு வச்சுக்கோங்களேன், அவனை மட்டும் துரத்த மாட்டாங்க. ரெண்டு பேருமே இப்போ அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரெண்டு பேருமே வயலன்ஸில் தான் வரும். ரெண்டு பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்து தான் வெளியே அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அதுலேயும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா திவாகர் கமருதீன்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருப்பி அடிக்கிறது அப்படின்ற மாதிரி போக மாட்டாரு. உண்மையிலே திவாகரோட ஸ்ட்ராட்டஜி அந்த இடத்துல கரெக்ட் தான். ஏன்னா திவாகர் என்னதான் பேசினாலும் வாயில மட்டும் தான் பேசிட்டு அந்த பீஸ் ஓடி போயிடுது. அது வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜி. அந்த திவாகர் கூட வர சண்டையில் கமருதீனுக்கு தான் ரெட் கார்டு கொடுப்பாங்க. ஆனால் துஷாருக்கும் கமருதீனுக்கு வர சண்டையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுப்பானுங்க. ஏன்னா ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்குது ரெண்டு பேரும். கமருதீன் இந்த பக்கம் பார்வதி இழுக்கிறாங்க, அந்த பக்கம் துஷார் ஒரு 10 பேர் கொண்ட கும்பல் இழுக்குது. அவ்வளோ என்னடா பண்றீங்க, இது பிக் பாஸ் வீடுன்னு நினைச்சீங்களா, WWE காம்படிஷனில் கலந்துக்கணும்னு நினைச்சீங்க, ஒன்றுமே புரியலடா. இது எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதியை மதிக்கல அப்படின்றது மட்டும் இதுல இருந்து கிளீனாக புரியுது. ஸோ அந்த ரெஸ்பெக்டை கொண்டு வரதுக்கு, அந்த பயத்தை கொண்டு வரதுக்கு விஜய் சேதுபதி என்ன பண்ணணுமோ அது சீக்கிரமாக பண்ணிடுங்க, இல்லை அடிச்சுட்டு செத்துற போறானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ மற்ற லாங்குவேஜ் ஹோஸ்ட்லாம் பாருங்க எந்த அளவுக்கு வந்து கண்டஸ்டன்ட் வந்து பயமுத்தி வச்சுக்கிறாங்க. அந்த பயத்தை கிரியேட் பண்ணணும். விஜய் சேதுபதி அதுக்கு தான் ட்ரை பண்றாரு, என்னென்னமோ பண்ணி பயமுத்தி இல்லை அப்படின்னு. ஆனால் எவனுமே பயப்பட மாட்டாங்க, அதாங்க பிரச்சனை. அவர் ஒரு தடவை சொல்லனா திட்டினா பயப்படணும்ல, பயப்படவே மாட்டானுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம்லாம் நீங்கள் சூசகமாக சொல்றது நிப்பாட்டிட்டு டேரெக்டாக திட்டுங்க. டேய் நீ பண்ணுற தப்பு அப்படின்ற மாதிரி டேரெக்டாக சொல்லுங்க. மக்கள் இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்களா சில நீ வெளியே அனுப்பிச்சிடும்னு சொன்னீங்களே, இப்போ கூட சரி அந்த மாதிரி பண்ணிட்டாங்களா, அடுத்து வரும்போது ஒரு எல்லோ கார்டு ஸ்ட்ரைக்குப்பா, நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் வாங்கினா ஆட்டோமேட்டிக்காக நானே வெளியே தள்ளுறோம் அப்படின்ற மாதிரி சும்மா அந்த பயமுத்திட்டாவது போங்க சார். என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெண்டு பேரும் நெக்ஸ்ட் வீக்கில் அடிச்சு பானுங்களா மாட்டாங்களா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.